கோதுமை மாவு நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். அம்மா இன்னைக்கு டின்னர் பூரியாம்மா? ஆமாடா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். பாவாவும் இல்லை, நஜீர்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்பாத்தி சுடணும். நஜீர்பா இல்லைன்றதுனால இன்னைக்கு பூரி சுட்டுடலான்ட்டுடா. தேவையான அளவு உப்பு வந்து மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப மாவு தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். கடாய் சூடாயிடுச்சு. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் 2, நார்மல் தக்காளி 1, ஒரு 3-4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். நல்லா மசிச்சு தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை பட்டாணி. இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம அரைச்ச கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொதிக்கிட்டோம். பூரிக்கிழங்கு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பூரிக்கு உருட்டிக்கலாம். நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்தால் போதும். இதே மாதிரி ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கோதுமை மாவு தொட்டுக்கலாம். இப்போ உருட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டியாச்சு. இப்போ சுட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. பிஸ்மில்லா. மாஷெல்லாம் நல்லா புஃப்னு வருது. இப்போ திருப்பி போடலாம். நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி எண்ணெய் வடிகட்டில் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில், துடைச்ச பாத்திரத்தில் போட்டுக்கலாம்.
இதே மாதிரி எல்லா மாவுலேயும் பூரி சுட்டு எடுத்துக்கலாம். பூரி நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு, எண்ணெயும் ரொம்ப இழுக்காமல் வந்திருக்கு. இதை மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பூரியும் ரெடி ஆகிடுச்சு, பூரி கிழங்கும் ரெடி, நைட்டு டின்னர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல் எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிட்லாம்.